வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டேஸ்டான ஒரு சிம்பிளான ரெசிபியை தான் பார்க்க போறோம். ஷாஹி பிரெட் ரோல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஆல்மண்ட்ஸும் கேஷ்யூஸும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட சைட்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரோல் பண்ண வரும். இல்லாட்டி ட்ரையாக இருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும், இல்லாட்டி கிராக் ஆகும், ப்ராப்பராக ரோல் பண்ணவே வராது. இதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி ரோலர் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ எண்டெல்லாம் தின்னாக இருக்கும், ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒட்டுறதுக்காக நான் மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் மைதாவை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ப்ரெட்டை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இதை ரோல் பண்ணிவிட்டு ஒட்டுறதுக்காக இந்த மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கலாம். அப்போ இது பிரிஞ்சு வராமல் இருக்கும், நல்லா ஒட்டிக்கும். இது மாதிரி நான் எல்லா ப்ரெட்டையும் பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறையா ஸ்டஃபிங் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ப்ரெட்டு ப்ராப்பராக ரோல் ஆகி வராது. ஸோ இந்த அளவு திக்னஸில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ சூப்பராக நம்ம ரோல் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய் உருகுனதும் இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ப்ரெட் ரோல்ஸை வச்சிடலாம். இனிஷியலாக நிறைய நெய் சேர்க்காதீங்க, அப்போ ஒரு சைட் நிறைய நெய் குடித்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை ஒரு சைட் டோஸ்ட் அதுக்கப்புறம் திருப்பி போடும் போது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ எல்லா சைடும் ஈவனாக இருக்கும், ரொம்ப சாகியாக ஆகாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா சைடும் ப்ரௌன் ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பிளாக் ஆகிடக்கூடாது, இந்த அளவு ப்ரௌனாக தான் இருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது, இதை எடுத்துடலாம். இப்போ இதே பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்டிக்கியாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கோட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி பிசுன்னு வரணும். இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்கானாலும் அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்டிக்கினஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பிசுன்னு இருக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோல்ஸை இதில் அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம். ஒரு தடவை நல்லா பெரட்டிட்டு இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஷாஹி ரோல்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெளியே நல்லா நெய்யில் டோஸ்ட் பண்ண ப்ரெட் சுகர் கோட் பண்ணி சூப்பராக இருக்கும். அதே சமயம் கட் பண்ணி உள்ளே சாப்பிட்டா நல்ல சூப்பரான தேங்காய் ஸ்டஃபிங் நட்ஸோடு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ யம்மியாக இருக்கும். இதை ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நம்ம வைக்கவே முடியாது, கண்டிப்பாக கடகடன்னு காலி ஆகிடும். உங்கள் வீட்டு குழந்தைங்க ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஒரு தடவை பண்ணிவிட்டு அந்த வீக்லேயே இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த சூப்பர் டூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.